நேற்று காலை 11 மணிக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரே பரபரப்பு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் காணொலி, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாவது ஆஜராகி ஆகணும்னு மனைவி சங்கீதாவினுடைய வழக்கறிஞர்கள் அட்டம் பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர், அவரால் வர முடியாதுன்னு விஜய் தரப்பு சொல்ல வழக்கு பிற்பகலுக்கு ஒத்தி வைக்கப்படுது. தமிழக அரசியலும் சினிமா உலகமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் என்ன நடக்க போகுது, என்ன இன்னைக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பிற்பகல் 2 மணிக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே பதற்றத்தோடு காத்துட்டு இருந்தப்போ லண்டனில் இருந்து ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சங்கீதா பேசின அந்த 15 நிமிஷம் ஒட்டுமொத்த கதையையுமே தலைகீழ மாற்றி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். கணவர் விஜய் மேலே கடுமையான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு விவகாரத்து கண்டிப்பாக வேணும்னு கேட்ட சங்கீதா அவர்கள் திடீர்னு மனசு மாறி இந்த வழக்கையே வாபஸ் வாங்கினது எப்படி? காலையில் இருந்து பிற்பகல் வரைக்கும் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து நடந்த அந்த பரபரப்பான திருப்பங்கள் என்னென்ன? இதனுடைய பின்னணியில் இருந்து சமாதானம் பேசின இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்த அந்த முக்கியமான நபர் யார்? சங்கீதா அவர்கள் திடீர்னு இப்படி மனசு மாறுறதுக்கு ரீசெண்டாக அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் கொடுத்த பேட்டியும் பிள்ளைகளினுடைய எதிர்காலமும் தான் காரணமாக. வழக்கு தான் முடிஞ்சிருச்சே, இனி விஜயும் சங்கீதாவும் இதுக்கப்புறமா சேர்ந்து வாழ போகிறாங்களா, இல்லை எதிர்காலத்தில் மீண்டும் விஜய்க்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர்றதுக்கு சட்டத்தில் வழி இருக்கா? ஆமாங்க, சில மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய விவாத பொருளாக பேசு பொருளாக இருந்த முதல்வர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா இவங்களுடைய விவகாரத்து வழக்கு நேற்று யாருமே எதிர்பார்க்காத விதமாக முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கேஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஆகஸ்ட் 7, 2026 காலையில் 11 மணி அளவில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி சுஜாதா அவர்களுடைய அமர்வு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. மனுதாரரான சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்து நேரடியாக காணொலி காட்சி, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. ஆனால் எதிர் மனுதாரரான முதல்வர் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகலை. ஏன் சங்கீதா அவர்கள் மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட இந்த வழக்கில் வந்து ஆஜராகலை. விசாரணை தொடங்கினதும் சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கள் ரொம்பவே உறுதியான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. வழக்கில் எதிர் மனுதாரராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நேர்லையோ அல்லது குறைந்தபட்சம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ கண்டிப்பாக ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதி அவர்களுமே ஏன் விஜய் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இப்போ விஜய் தரப்பு மூத்த வழக்கறிஞர் எழுந்து விளக்கம் கொடுக்குறாரு. தற்போது தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக முக்கியமான கட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறதுனால பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதனால் அவரால் இப்போ ஆஜராக முடியல. தயவு செஞ்சு வழக்கை வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிறாரு. ஆனால் சங்கீதா தரப்போ இதை ஏற்றுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த வழக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த விசாரணையை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். விஜய் அவர்களால் நேரில் வந்து ஆஜராக முடியலனா கூட பரவாயில்ல, அவரை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவது ஆஜராக உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக வாதாடுறாங்க. 2 தரப்பு வாதங்களையுமே கேட்ட நீதிபதி சுஜாதா அவர்கள் வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்தி வச்சு உத்தரவிடுறாங்க. காலையிலேயே இப்படி 2 தரப்புல இருந்தும் சூடான அனல் பறக்கக்கூடிய விவாதங்கள் வந்ததுனால கோர்ட்டே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருந்துச்சு. நீதிமன்றம் வழக்கை பிற்பகலுக்கு ஒத்தி வச்ச சில நிமிஷங்கள்லேயே தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்த முதல்வர் விஜய் திடீர்னு பேரவை வளாகத்தை விட்டு புறப்பட்டு போறாரு. இந்த செய்தி பரவனதும் ஒரே பரபரப்பு. அவர் கோர்ட் உத்தரவுப்படி ஆன்லைனில் ஆஜராக போறாரா, இல்லை தன்னுடைய வழக்கறிஞர்களோட அவசர ஆலோசனை நடத்த போறாரா, இல்லை வழக்கமான அரசு பணி நிமித்தமாக தான் போறாரா அப்படின்னு பல கேள்விகள் அவர் கிளம்பினதை வச்சு காட்டுத்தீயா பரவணுச்சு. 2 மணிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உச்சக்கட்டத்தை எட்டுனுச்சு. சரியா பிற்பகல் 2 மணி வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது. மீண்டும் லண்டன்ல இருந்து ஆன்லைன்ல இணையறாங்க சங்கீதா அவர்கள். நீதிபதி சுஜாதா அவர்களுடைய முன்னிலையில் சங்கீதா அவர்கள் சுமார் 15 நிமிடங்கள் இடைவிடாமல் பேசுகிறாங்க. தன்னுடைய தரப்பு கருத்துக்களையும் தற்போதைய நிலைப்பாட்டையும் ரொம்பவே தெளிவாக ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க. அப்போ தாங்க அந்த அதிரடியான திருப்பம் நடக்குது. 15 நிமிஷ வாதத்தினுடைய முடிவில் சங்கீதா தான் தாக்கல் செய்திருந்த விவகாரத்து மனுவை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதும் கோர்ட்டே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடுச்சு. நீதிபதி உடனே விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட கருத்து கேட்குறாங்க. விஜய் அவர்களுடைய தரப்பில் மனுவை வாபஸ் பெறுறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இருதரப்பு வாக்குமூலங்களையும் முறைப்படி பதிவு பண்ணிக்கிற நீதிபதி சுஜாதா அவர்கள் சங்கீதா தாக்கல் செய்திருந்த விவகாரத்து வழக்கினை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்து உத்தரவிடுறாங்க. அதாவது கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதோட இந்த வழக்கோட சேர்ந்திருந்த இடைக்கால மனுக்களும் முடிவுக்கு வருது. காலையில் ஆஜராகணும்னு தீவிரமாக தொடங்கின ஒரு வழக்கு பிற்பகலில் ஒரே ஒரு வாக்குமூலத்தால் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வழக்கினுடைய பின்னணி யோசிச்சு பார்த்தா தான் இந்த வாபஸ் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கலாமா? தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சராக மாறியிருக்காரு விஜய் அவர்கள். அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த சமயத்தில் தான், அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மனைவி கிட்ட இருந்து விவகாரத்து கோரும் மனு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சங்கீதா சுமத்தின குற்றச்சாட்டுகள் சாதாரணமானது இல்லை. தன்னுடைய கணவர் விஜய்க்கு தமிழ் சினிமாவின் பிரபல நடிகை ஒருத்தர் கூட திருமணத்தை மீறிய தொடர்பு இருக்கு. இருவரும் அடிக்கடி வெளில போறதோட எடுக்கப்படும் புகைப்படங்களை அந்த நடிகை சோஷியல் மீடியாவில் பதிவிடுறதுனால தன் பிள்ளைகளுக்கு அவமானம் ஏற்படுது, தனக்குமே இதனால் மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு குடும்ப செலவுக்கு கூட விஜய் பணம் கொடுக்கறதில்ல, காரை பயன்படுத்த
அனுமதிக்கிறது இல்லை, தான் லண்டன் பிரஜை அப்படின்றதுனால இந்தியாவில் சொந்த வீடும் இல்லை, வழக்கு முடிகிற வரைக்கும் நீலாங்கரி வீட்டில் என்னை தங்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இடைக்கால மனுக்களையும் போட்டிருந்தாங்க. இந்த மனு மேலே ஏப்ரல் 20 முதற்கட்ட விசாரணையும் ஜூன் 15 இரண்டாம் கட்ட விசாரணையும் நடந்து ஆகஸ்ட் 7க்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த விவகாரம் அரசியல் காலத்தில் பெரிய ஆயுதமாகவே மாறிடுச்சு. சட்டப்பேரவையில் கூட விஜய் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கும் போது அப்பாவை காணோம் அப்படின்ட்டு அவர் பேச, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனைவி தன்னுடைய கணவரை காணோன்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிட்டு இருக்காங்களாமா அப்படின்னு பிரஸ் மீட்ல வச்சு பதிலடி கொடுத்ததெல்லாம் நம்ம நாடு அறிஞ்ச விஷயம் தான். இவ்வளவு தூரம் தீவிரமா போன இந்த பிரச்சனையில திடீர்னு சங்கீதா அவர்கள் மனசு மாறினது எப்படி? விஜய் அவர்கள் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்ச சங்கீதா அவர்கள் திடீர்னு வழக்க வாபஸ் வாங்கினதுக்கு பின்னணியில் இருந்தது வேற யாரும் இல்லை, விஜய் அவர்களுடைய தாயாரான திருமதி ஷோபா சந்திரசேகர் அவங்க தான். நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி விஜய் சங்கீதா பிரிவை ஆரம்பத்திலிருந்தே தாய் ஷோபா சுத்தமாக விரும்பவே இல்லை. எந்த தாய்க்கு தான் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை கண்ணு முன்னாடியே பாழா போகிறது பிடிக்கும். அதனால் இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே எடுத்திருக்காங்க. விஜய் சங்கீதா தம்பதியினருக்கு ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மகனும் திவ்யா சாஷா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இந்த விவகாரத்து வழக்கு இவங்களோட குடும்பத்தையும் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் கடுமையாக பாதிக்கும்னு அம்மா ஷோபா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இப்போ வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வழிநடத்தக்கூடிய முதல்வர். அரசியல் பொது வாழ்வுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவருடைய எதிர்காலத்தையும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயரையும் பாதிக்கும்னு யோசிச்சிருக்காங்க. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே மகன் விஜய் கிட்டையும் மருமகள் சங்கீதா கிட்டையும் தொடர்ந்து பேசி சமாதானம் செய்ய அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கடந்த ஜூன் 15 விசாரணைக்கு முன்னாடியே எப்படியாச்சும் பேசி முடிச்சு ஜூன் 22 விஜய் பிறந்த நாளுக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்தணும்னு நினைச்சிருக்காங்க. அப்போ அது முடியாமல் போனாலும் தன்னோட முயற்சியை ஷோபா அவர்கள் கைவிடவே இல்லை. சங்கீதா தரப்பு கிட்ட தொடர்ச்சியாக தாய்மை உணர்வோடு பேசி பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் விஜயின் அரசியல் வாழ்வை எடுத்து சொல்லி ஒரு வழியாக சங்கீதாவை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஒரு தாயினுடைய இந்த தீவிரமான முயற்சிக்கு அப்புறமா தான் சங்கீதா தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு வழக்கை வாபஸ் பெற சம்மதிச்சிருக்காங்கன்னு விவரம் அறிந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் விஜய் சங்கீதா தம்பதியினருடைய பிள்ளைகளும் ரொம்பவே முதிர்ச்சியாக நடந்துக்கிட்டது ஒரு குடும்பம் மீண்டும் இணையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மகன் ஜேசன் சஞ்சய் இப்போ லைக்கா தயாரிப்பில் சிக்மா அப்படிங்கிற படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கூட அப்பாவோட வரலாற்று வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு, மக்கள் எங்கள் மேலே அதிக எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, நாங்கள் பொறுப்பாக நடப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பக்குவமாக பெருமையாக பேசினார். மகள் திவ்யா சாஷாவும் லண்டனில் படிப்பை முடித்து பட்டம் பெற்றிருக்காங்க. விஜய் தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லைன்னு வெளியில் பேச்சுக்கள் வந்தாலும் கூட தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் எந்த விரிசலும் இது வரைக்கும் இல்லைங்கிறது சஞ்சய் அவர்களுடைய பேட்டியில் இருந்து தெளிவாக புரிஞ்சது நமக்கலாம். பிள்ளைகளோட இந்த அன்பும் தாயினுடைய முயற்சியும் தான் இன்னைக்கு இந்த சுமூக முடிவுக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு. சங்கீதா மனுவை வாபஸ் வாங்கின செய்தி வெளியானதும் விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்களில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசியலில் விஜயை முடக்கிறதுக்கு எதிர்த்தரப்பு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆயுதம் இந்த டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கினதன் மூலமாக மொத்தமாக தகர்ந்து போயிருக்கு. இப்போது இந்த விவகாரத்து வழக்கு முடிவுக்கு வந்த சூழலில் விஜய் சங்கீதா அவர்களுடைய அந்த அழகான காதல் கதையையும் நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அப்படியே ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழ் தொழிலதிபர் சொர்ணலிங்கத்தின் மகளான சங்கீதா அவர்கள் லண்டனிலேயே வளர்ந்தவங்க. 1996 விஜய் நடித்த பூவே உனக்காக படம் பார்த்ததும் விஜயினுடைய தீவிர ரசிகையான சங்கீதா அவரை எப்படியாவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வராங்க. ஒரு படப்பிடிப்பு தளத்தில் விஜய் சந்தித்து தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கும் போது சங்கீதாவின் எளிமை விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்புறம் விஜயே சங்கீதாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து பெற்றோர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா இவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. பெற்றோருக்கும் சங்கீதாவை உடனே பிடிச்சி போக முறைப்படி பெண் கேட்டு 1998 ஜூலை 10 லண்டனில் திருமணத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் 1999 ஆகஸ்ட் 25 சென்னையில் ஹிந்து முறைப்படி பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்குது. 25 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த நீண்ட பந்தத்தில் இப்போ ஒரு சிறிய புயல் வீசி ஓஞ்சிருக்கு. உண்மையாகவே வீசின புயல் ஓஞ்சிருச்சா இல்லை இதை விட பெரிய புயல் வர்றதுக்கான முன்கூட்டியே இருக்கக்கூடிய அமைதியா அப்படின்றதெல்லாம் வர நாட்களில் தான் தெரியும். சரி, இப்போ வழக்கு வாபஸ் பெறப்பட்டாச்சு. எதிர்காலத்தில் சங்கீதா அவர்கள் மீண்டும் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர முடியுமா? சட்டம் என்ன சொல்லுது? இன்னைக்கு வழக்கு முடிச்சு வைக்கும்போது நீதிபதி சுஜாதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எதிர்காலத்தில் தேவை அப்படின்னா புதிதாக மனு தாக்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்ற உரிமையுடன் இந்த வழக்கு வாபஸ் பெற அனுமதிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம ஊர் சட்டப்படி ஒரு விவகாரத்து மனுவை வாபஸ் பெற்றுட்டா அந்த மனுவில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். நீதிமன்றம் அது பற்றி விசாரணை நடத்தாது. அவங்களுடைய திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும். அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம். மனைவி மனுவை வாபஸ் வாங்கினதுனால தற்போதைக்கு ஜீவனாம்சம் எதுவும் கணவர் வழங்க வேண்டியதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் மீண்டும் ஏதேனும் மனக்கசப்பு வந்துச்சு அப்படின்னா புதிதாக விவகாரத்து கோரவோ அல்லது ஜீவனாம்சம் கோரவோ சட்டப்படி உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய நிதர்சனம். எது எப்படியோங்க, நேற்று காலையிலிருந்து பரபரப்பாக நகர்ந்த இந்த வழக்கு பிற்பகலில் சுமூகமாக முடிவுக்கு வந்துருச்சு. விஜயினுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கொஞ்சம் கூட சோர்ந்தே போகாமல் தாய் ஷோபா சந்திரசேகர் எடுத்த அந்த முயற்சி பற்றியும் அதற்கு கிடைச்ச பலன் பற்றியும் சங்கீதா அவர்கள் ஒரு வழியாக இந்த வழக்கை வாபஸ் வாங்கினது இந்த அதிரடியான திருப்பம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்களுடைய விருப்பப்படி விஜய் சங்கீதா தம்பதியினர் மறுபடியும் ஜோடியாக ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி புயலுக்கு முன்னான அமைதின்ற மாதிரி வரப்போகிற நாட்களில் இன்னும் பெரிய வழக்கோட சங்கீதா திரும்ப கம்பேக் கொடுக்க போகிறாங்களா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கணிப்புகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்றுக்கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.
Subscribe to One India and never miss an update.